பல்லு போற வயசுல கல்யாணம் பண்ணி ரவுசு பண்ண நடிகர்கள். அதுலயும் இந்த கூத்து பாருங்க. பல்லு போற வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆன பிரபலமான நட்சத்திர நடிகர்கள பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். நடிகர் ஜெமினி கணேசன். பழம்பெரும் நடிகரான ஜெமினி கணேசன் அந்த காலத்துல காதல் மன்னனா வலம் வந்துகிட்டு இருந்தாரு. இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மாதிரியான மொழி படங்கள்ல பல்வேறு வெற்றி படங்கள்ல நடிச்சு, அந்த காலத்துல கொடிகட்டி பறந்த புகழ்பெற்ற நடிகரா இருந்துட்டு வந்தாரு. திரைப்படங்கள்ல காதல் கதாபாத்திரங்கள்ல அவர மிஞ்ச ஆளே கிடையாது அப்படிங்கிற வகையில ரொம்ப சிறந்த நடிப்ப வெளிப்படுத்துவாரு. அது மட்டும் இல்லாம பல பெண்கள் கூட இவரு நெருங்கி பழகி நிறைய பேர காதலிச்சிருக்காரு. பல பேர் கூட ரகசிய உறவுல இருந்திருக்காரு. 3க்கும் மேற்பட்ட கல்யாணத்த பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இவருக்கு 8 பிள்ளைகளும் இருக்காங்க. 1940வது வருஷம் அலமேலு அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவரு, அடுத்து புஷ்பவள்ளி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா பிரபல நடிகையான சாவித்திரிய 1954வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா அவரையும் பிரிஞ்சுட்டாரு. தொடர்ந்து பல பெண்கள் கூட உறவு வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு பெண்களுக்கும் துரோகம் செஞ்சு வந்தாரு ஜெமினி கணேசன். இவருக்கு ரேவதி, கமலா, நாராயணி, ஜெயலக்ஷ்மி, ராதா, பானு, ரேகா, விஜய சாமுண்டீஸ்வரி, சதீஷ் கிருஷ்ணா அப்படின்னு பல பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. நட்சத்திர அந்தஸ்த பிடிச்சிருந்த நடிகர் ஜெமினி கணேசன், பெண்கள் விஷயத்துல ரொம்பவுமே வீக் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கப்பட்டு வந்தது நிதர்சனமான உண்மை. இப்படி இருக்கையில தன்னோட 79 வயசுல 36 வயசான ஜூலி அப்படிங்கிற பொண்ண 4ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இயக்குனர் வேணு பிரபாகரன். அடுத்ததா இயக்குனர் வேணு பிரபாகரன் 60 வயசான வேணு பிரபாகரன் 30 வயசான ஷெர்லிதாஸ் அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நடிகர் பிரகாஷ் ராஜ். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கக்கூடிய நடிகர் பிரகாஷ் ராஜ் தமிழ் சினிமாவுல பல்வேறு வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சு பிரபலமான வில்லன் நடிகரா வலம் வந்தாரு. இவர் தமிழ தாண்டி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, மராத்தி மாதிரியான பல மொழி படங்கள்ல நடிச்சு பிரபலமான நடிகரா பார்க்கப்பட்டு வந்தாரு. வில்லன் நடிகர் அப்படிங்கறத தாண்டி குணச்சித்திர நடிகராவும் பல்வேறு படங்கள்ல நடிச்சிருக்காரு. 1994வது வருஷம் லலிதா குமாரி அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இதுக்கிடையில லலிதா குமாரி கூட மனமுறிவு ஏற்பட்டு 2009வது வருஷம் அவர விவாகரத்து பண்ணி பிரிஞ்சுட்டாரு. கணவர பிரிஞ்சதுக்கு அப்புறமா லலிதா குமாரி பல பேட்டிகள்ல தன்னோட கணவர் மிகுந்த மரியாதையோட பேசுவாரு. தன் பிள்ளைகள அவரு ரொம்பவே அக்கறையோட பாத்துக்குவாரு. என்னோட கணவர் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு லலிதா குமாரி பல பேட்டிகள்ல சொல்லியிருந்தது இணையத்துல வைரல் ஆச்சு. அதுக்கப்புறமா நடிகர் பிரகாஷ் ராஜ் போனி வர்மா அப்படிங்கிற பொண்ண 2010வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க. முதல் மனைவிய பிரிஞ்சாலும் முதல் மனைவிக்கு பிறந்த 2 பெண் குழந்தைகள், அப்புறம் 2வது மனைவிக்கு பிறந்த ஆண் குழந்தை, 2வது மனைவி அப்படின்னு குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராரு பிரகாஷ் ராஜ். நடிகர் ஆஷிஷ் வித்யார்த்தி. பிரபல வில்லன் நடிகரான ஆஷிஷ் வித்யார்த்தி தமிழ் சினிமாவுல பிரபல வில்லன் நடிகரா பார்க்கப்பட்டு வந்தாரு. ஆஷிஷ் வித்யார்த்தி விஜய் நடிப்புல வெளிவந்த கில்லி படத்துல விஜயோட அப்பாவா நடிச்சிருந்தாரு. இந்த படமே அவருக்கு ரொம்ப பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம தில், பாபா, ஏழுமலை, பகவதி, தமிழன், கில்லி, அழகிய தமிழ்மகன், மலைக்கோட்டை, சிட்டிசன், உத்தமபுத்திரன் மாதிரியான பல்வேறு படங்கள்ல இவர் குணச்சித்திர வேடத்திலையும் வில்லன் வேடத்திலையும் நடிச்சிருக்காரு. இவர் போன வருஷம் தன்னோட 57 வயசா இருந்தப்போ அஸ்ஸாமை சேர்ந்த ஃபேஷன் தொழில் முனைவரான ரசோசி ப்ரூவா அப்படிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த கல்யாணம் ரொம்ப பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானதா பார்க்கப்பட்டுச்சு. அந்த பொண்ணுக்கு 60 வயசு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாடி நடிகர் ஆசிஸ் வித்யார்த்தி ராஜேஷ் பருவா அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவரு தமிழ் சினிமாவுல பிளே பாயா வலம் வந்துகிட்டு இருந்தாரு. பல்வேறு நடிகர் நடிகைகள் கூட கிசுகிசுக்கப்பட்டு வந்த இவரு கிட்டத்தட்ட 46 வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம மொரட்டு சிங்கிளாவே இருந்ததோட பல்வேறு நடிகைகள் கூட காதல் கிசுகிசுக்கப்பட்டு வந்தாரு. வனமகன் படத்துல நடிச்சப்போ பாலிவுட் நடிகையான சாயிஷா கூட ஏற்பட்ட நெருக்கத்தால அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிட